கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு சோத்திரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 7 மலட்டு பெண்கள் இன் பைபிள். நம்ம இந்த 7 பேர் தான், நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க 7 பேர் தான், அவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது சாரா வந்து 90 வயதில் தான் அவங்க வந்து கர்ப்பம் தெரித்து ஈசாக்கை பெற்றாங்க. அவங்க வந்து 90 வயதாக இருக்கிறதுனால கர்த்தர் வாக்கு கொடுத்தது வந்து நகைச்சாங்க, சிரித்தாங்க. எனக்கு வந்து 90 வயதாகிட்டு இனிமேல் நான் எப்படி கர்ப்பம் தெரிப்பேன் என்று. ஆனால் கர்த்தர் வந்து அவங்கள 90 வயதுக்கு அப்புறமா தான் அவங்கள ஆசீர்வதித்து அவங்களுக்கு ஈசாக்கு கொடுத்தாங்க. அடுத்தது பார்க்கலாம். ரெபேக்கா அவளுடைய கணவனான ஈசாக்கு அவளுக்காக ஜெபம் பண்ணார். எங்களுக்கு குழந்தைய கொடுங்க, குழந்தை பாக்கியத்தை கொடுங்கன்று ஜெபம் பண்ண உடனே அவங்களுக்கு ரெட்டத்தனமான ஆசீர்வாதம் கிடச்சிச்சு. அதுதான் யாக்கோபு, அப்புறமா ஏசா. மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது தான் ராகேல். அதுதான் யாக்கோபோட 2வது பொண்டாட்டி. அதான் அவங்களுக்கு 2 பொண்டாட்டி உண்டு. அதில் ஃபஸ்ட்டு ஒய்ஃப் வந்து கன்சீவாகி குழந்தை பிறந்துட்டு, அதுக்கப்புறமா 2வது அவங்க வந்து ராகேல். அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லாமல் ரொம்ப வருஷமாக இருந்தாங்க. அப்புறம் கர்த்தர் அவங்கள வந்து ஆசீர்வதிச்சாங்க, அவங்களுக்கும் குழந்தை பிறந்துச்சு. அதான் யோசேப்பும் அப்புறமா பென்யாமீனும் கடைசியாக பிறந்தாங்க. 4வதாக நம்ம பார்க்க போகிறது தான் அன்னாளை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். என்னென்னா அவங்க வந்து ஆலயத்தில் அழுது புலம்பி அவங்க விசுவாசத்தோடு ஜெபித்துட்டு ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போது நல்ல ஒரு பிரகாசமான முகத்தோடு போனாங்க, சந்தோஷத்தோடு போனாங்க. அதே போல் அவங்களுக்கு வந்து கர்த்தர் ஆசீர்வதித்தார், அவங்களுக்கு சாம்பலை கொடுத்தாரு. சாம்பலை வந்து அதே சபையில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. 5வதாக பார்க்க போகிறது மனோவா, அவங்களோட ஒய்ஃப். அவங்களுக்கு முன்னாடி தேவதூதர் வந்து அவங்களுக்கு சொன்னது என்னென்னா, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், நீங்கள் அவனுக்கு சிம்சோன் என்று பேரிடுவீங்கன்னு சொன்னாங்க. அதே போல் அவங்களுக்கு நடந்துச்சு. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிச்சார். அதுதான் நம்ம பார்க்க போகிறது தான் சுனேமியால் ஸ்ரீ. அவன் வந்து எலிசா வந்து ஒரு போதகர். அவர் போதித்துட்டு அவர் போகிற வழியில் ஒரு நாள் ராத்திரி தங்குறதுக்காக இடம் கொடுத்து அவங்க வீட்டில் ஒரு அறையை ஒதுக்கி அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதனால் அவர் வந்து இந்த பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து மலடியாக இருக்காங்கங்கிறத அறிஞ்சு நீ ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை கொடுத்துட்டு போகிறாங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தையே பிறந்துச்சு. அவங்க குழந்தை நல்லபடியாக தான் இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள்லேயே அந்த குழந்தை இறந்து போகுது. இறந்து போனோடனே நீங்கள் சொன்ன வார்த்தை, நீங்கள் எனக்கு குழந்தை தருவேன்ட்டு சொன்னது கண்டிப்பாக நடந்துச்சு. இப்போ வந்து அந்த சுச்சுவேஷன் இப்படி இல்லை, நீங்கள் வந்து கண்டிப்பாக ரிட்டன் வந்து என் பிள்ளையை எனக்கு திருப்பி தரணும், இந்த செத்து போன பிள்ளையை எனக்கு உயிரோட தரணும் அப்படின்னு சொல்லி திருப்பி எலிசாவை வர வச்சாங்க. எலிசாவும் அவங்களுக்காகவும் அந்த குழந்தைக்காகவும் ஊக்கமாக ஜெபித்து கர்த்தரிடத்துலேருந்து நல்லா கண்ணீரோடு ஜெபித்து அந்த குழந்தைய திரும்பவும் உயிரோடு எழும்ப வச்சாங்க. இந்த அற்புதமான அதிசயமான காரியத்தை நம்ம பைபிளில் பார்க்கலாம். கடைசியாக 7வதாக நம்ம பார்க்க போகிறது தான் எலிசபெத், சகேரியா. இவங்க 2 பேரும் கூட வயது சென்று முதியவர்களை ஆகினாலும் அவங்க வந்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வந்து குறைக்கவே இல்லை. கர்த்தர் கண்டிப்பாக தருவார் என்று எலிசபெத் வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க. அதே போல் கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவருக்கு ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். அவளுடைய பேர் தான் ஜான் த பாப்டிஸ்ட், யோவான் ஞானஸ்தானகர். அவன் தான் வந்து ஏசப்பாவுக்கே வந்து ஞானஸ்தானம் கொடுத்த ஒரு மனிதர். அவர் வந்து நல்ல போதகர். அப்படி தான் வந்து எலிசபெத்தும் சகேரியாவும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அடுத்ததாக எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் வந்து என்னென்னா, மில்கால். இவங்க தான் பைபிள்லேயே கடைசி வரைக்கும் ப்ரெக்னென்ட் ஆகாத ஒரு லேடி. அவங்க வந்து தாவீதின் கர்த்தரை நம்பவே தான் பேசினாங்க. அடுத்த ஒரு காடை வந்து வணங்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாங்க. இவங்க யாருன்னா தாவீது ராஜாவோட முதல் மனைவி. அவங்க தான் என்ன பண்ணாங்க, அவங்களோட டிவோஷனை, அவங்களோட காடு இதை தான் நம்பிக்கிட்டு தாவீது வந்து குடித்து வெறித்து இருக்கிறாருன்னு நினச்சாங்க. தாவீது வந்து தேவனுடைய நாமத்தை அவர் வந்து பிரஸ்தாபப்படுத்துகிறாங்கங்கிறத அவர் நம்பலை. அவங்க வந்து தேவையில்லாததை செய்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க எவ்வளோ லவ் வச்சுருந்தாங்க. மில்கால் வந்து தாவீதை ரொம்ப லவ் பண்ணாங்க தான். பட் இருந்தாலும் அவங்க வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. அதனால அவங்க வந்து ஒரு சாபத்துக்கு ஒரு ஆளான ஆகிட்டாங்க. தாவீது ராஜாவும் மில்காலை வெறுத்துட்டு அவர் மறுமணம் செஞ்சு கொண்டாரு. கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். உங்களுக்கு இந்த வசனங்கள் எல்லாம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கர்ப்பத்தின் கனிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனங்களை படிங்க, கிளியராக இன்னும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. சங்கீதம் 127 அதனுடைய 3வது வசனம், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனியோ அவரால் கிடைக்கும் பலன்.
ஆமாம், உங்கள் எல்லாத்துக்கும் கர்த்தருடைய பலன் உண்டு. நீங்கள் அவருடைய பலனை குறித்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை கொண்டு செப்பீங்க. நான் பேசியிருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸும் பைபிள்லேருந்து எடுக்கப்பட்டது தான். நீங்கள் தேவைன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஒவ்வொன்றையும் வாசித்து படித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களோடும் கர்த்தர் பேசுவார். உங்களுக்கும் தேவைகளை எல்லாத்தையும் சந்திப்பார். உங்களுடைய துயரங்கள், உங்களுடைய துக்கங்கள் எல்லாம் மாறி போகும். நீங்களும் ஒவ்வொருத்தரும் சாட்சியாக எழும்புவீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த வசனம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து பயன்படுத்திக்கோங்க. அதே போல் யாருக்கு யூஸ்ஃபுல் நீங்கள் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நானும் இந்த மாதிரி ஒரு துயரத்தில் இருந்து இப்போ எனக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அதே போல் உங்களையும் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நான் என்னோடைய ப்ரேயரை நான் வச்சுக்கிறேன். நீங்கள் இந்த காணொலியை பார்த்துட்ருக்கீங்களா? நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்களா? நீங்கள் நினச்சிக்கோங்க, டாக்டர்ஸ் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். அவர் எனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கார். அவருக்கு என் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கார். அவர் கண்டிப்பாக தருவார் அப்படின்ற நீங்கள் விசுவாசிங்க. உங்களுடைய விசுவாசம்தான் கண்டிப்பாக அவருக்கு தேவை. நீங்கள் விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பீங்க. நீங்கள் அந்த விசுவாசத்தை கர்த்தர் மேலே வைங்க. கடவுள் இல்லை அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது, சரிங்களா? கண்டிப்பாக கடவுள் உங்களுடைய ப்ரேயர்ஸ் எல்லாமே அவங்க கேட்டுட்டு தான் இருக்கார். ஒவ்வொரு ப்ரேயருக்கும் கண்டிப்பாக பதில் உண்டு. வயசானாலும் நீங்கள் காத்திருங்க. காத்திருக்கிறவன் தான் கழுகுயை போல் சிற்றை விரித்து பறந்துட்டு வசனம் சொல்லுது. அதே போல் நீங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வெயிட் பண்ணி ஒரு திங் நம்மளுக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான். கண்டிப்பாக கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்கணும். நீங்கள் எல்லாருமே சாட்சியாக நிற்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த காணொலி ஒருத்தருக்கு டச் பண்ணி பேசினாலும் எனக்கு அதுவே போதும். அதுவே என்னோட சந்தோஷமாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்தா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். God bless you all. Thanks for watching.